ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான 25 குட்டியான ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் நான் தமிழில் சொல்லும்போது அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்குங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என் கூட பேசு, என் கூட பேசு. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டாக் டு மீ. என் கூட பேசு, டாக் டு மீ. டாக் அப்படின்னா பேசுகிறது, டு மீ என் கூட பேசு அப்படின்னா டாக் டு மீ. டாக் டு மீ சொல்லுங்கள். டாக் டு மீ என் கூட பேசு. இதுவே என் கூட பேசாத, என் கூட பேசாதே. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ என் கூட பேசாத. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஞாபகப்படுத்திப்பார். கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதோ மறந்துடுவாங்க நம்ம சொல்லுவோம். நீ தான் சொன்ன, ஞாபகப்படுத்திப்பார். இதை எப்படி சொல்லலாம்? ஞாபகப்படுத்திப்பார், ரீகால் இட். ரீகால் இட் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ரீகால் இட், ரீகால் இட், ஞாபகப்படுத்திப்பார். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு வாயாடி. அவன்கிட்ட போய் ஏன் பேசுகிறான்? அவன் ஒரு வாயாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் ஒரு வாயாடி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் எ சேட்டர் பாக்ஸ். ஹீ இஸ் எ சேட்டர் பாக்ஸ். ஹீ இஸ் எ சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ் அப்படின்னா வாயாடி அப்படின்னு அர்த்தங்க. அவன் ஒரு வாயாடினா ஹீ இஸ் எ சேட்டர் பாக்ஸ். ஹீ இஸ் எ சேட்டர் பாக்ஸ். இதுவே அவள் ஒரு வாயாடி, அவட்டெல்லாம் பேச முடியாதுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவள் ஒரு வாயாடி அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she is a chatterbox. she is a chatterbox. அவள் ஒரு வாயாடி. நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி யோசிங்க. அதை பற்றி யோசிங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட். திங்க் அப்படின்னா யோசிங்க, அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி. திங்க் அபவுட் இட், அதை பற்றி யோசிங்க. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் ஜெயிக்க முடியும். நீ ஏன் கவலைப்படுற? உன்னால் ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் வின். யூ கேன் வின். யூ கேன் வின், உன்னால் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், உன் கையில் தான்ப்பா இருக்குது. உன் கையில் தான் இருக்கிறது. இதை யார் சொல்லுவா அப்படின்னா பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நல்லா படித்து முன்னாடி வரணும்ப்பா, உன் கையில் தான் இருக்குது, எல்லாமே உன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உன் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ, உன் கையில் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவரை ரொம்ப நாளாகவே தெரியும். உனக்கு அவங்கள தெரியுமா கேட்பாங்க. எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ நோ ஹிம் ஃபார் எ லாங் டைம். ஐ நோ ஹிம் ஃபார் எ லாங் டைம். இந்த சென்டென்ஸ் நீங்கள் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்களேன், இதில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. எனக்கு அவனை தெரியும், இது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாளாக. இப்போ நம்ம இதை இணைச்சி சொன்னோம் அப்படின்னா ஐ நோ ஹிம் ஃபார் எ லாங் டைம். ஐ நோ ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை தெரியும், ஃபார் எ லாங் டைம் ரொம்ப நாளாக. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ நோ ஹிம் ஃபார் எ லாங் டைம், எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நீ என் கூட கட்டாயமாக வர வேண்டும். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ என் கூட கண்டிப்பாக வரணும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ மஸ்ட் கம் வித் மீ. யூ மஸ்ட் கம் வித் மீ. யூ மஸ்ட் கம் வித் மீ, நீ என் கூட கட்டாயமாக வர வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் அதை தூக்க முடியும். என்னால் அதை தூக்க முடியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் லிஃப்ட் இட். ஐ கேன் லிஃப்ட் இட், என்னால் அதை தூக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப மழை பெய்கிறது. அங்கே ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ரைனிங் ஹெவிலி. இட்ஸ் ரைனிங் ஹெவிலி. இட்ஸ் ரைனிங் ஹெவிலி, ரொம்ப மழை பெய்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஆர்வம் இல்லை. உங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேலாம் வைக்காங்க, நீ போய் கலந்துக்கல அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கெல்லாம் அதில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு ஆர்வம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன செய்யணும்?
நான் என்ன செய்யணும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்யணும். நெக்ஸ்ட் ஒன், இதையாச்சும் செய், இதையாச்சும் செய் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா டூ திஸ் அட்லீஸ்ட், டூ திஸ் அட்லீஸ்ட், இதையாச்சும் செய். நெக்ஸ்ட் ஒன், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ இஸ் ஸோ அரகண்ட், ஹீ இஸ் ஸோ அரகண்ட், ஹீ இஸ் ஸோ அரகண்ட், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வெளியே போவாய், நீ எப்போ வெளில போவ கேட்பாங்க பார்த்தீங்களா, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா இங்கிலீஷில் when will you go out, when will you go out, when will you go out, நீ எப்போ வெளில போவ. நெக்ஸ்ட் ஒன், அதை நான் எதிர்பார்க்கல, அதை நான் எதிர்பார்க்கல, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட், அதை நான் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்காக அங்கே காத்திரு, நீ எனக்காக அங்கே காத்திரு, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ வெயிட் தேர் ஃபார் மீ, யூ வெயிட் தேர் அப்படின்னா நீ அங்கே காத்திரு, ஃபார் மீ எனக்காக, நீ எனக்காக அங்கே காத்திரு அப்படிங்கிறதுக்கு யூ வெயிட் தேர் ஃபார் மீ, யூ வெயிட் தேர் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போ தான் வெளியில் போனான், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், அவன் இப்போ தான் வெளில போனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா he has just gone out, he has just gone out, he has just gone out, அவன் இப்போ தான் வெளில போனான். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போவே கிளம்ப வேண்டும், எனக்கு டைம் ஆச்சு, நான் இப்போயே கிளம்பி ஆகணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் இப்போவே கிளம்பியாக வேண்டும், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ நீட் டு லீவ் ரைட் நவ், ஐ நீட் டு லீவ் ரைட் நவ், நான் இப்போவே கிளம்பியாக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு, என்னை போக விடு, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட் மீ கோ, லெட் மீ கோ, லெட் மீ கோ, என்னை போக விடு. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ சாப்பிடணும், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு, நான் இப்போ சாப்பிடணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஈட் நவ், ஐ ஹாவ் டு ஈட் நவ், ஐ ஹாவ் டு ஈட் நவ், ஐ ஹாவ் டு ஈட்னா நான் சாப்பிடணும், நவ்னா இப்போ, நான் இப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஈட் நவ், அவ்வளோதாங்க. இதுவே நான் இப்போ போகணும், நான் இப்போ போகணும், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ நவ், ஐ ஹாவ் டு கோ நவ், ஐ ஹாவ் டு கோ நவ், நான் இப்போ போகணும். ஓகேங்க, ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. என்ன அப்படின்னா நான் இப்போ தூங்கணும், நான் இப்போ தூங்கணும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.